இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹார்ட்டில் பிளாக், ஒரு பிளாக் ஒரு இடத்துல ஒரு பிளாக் இருக்குது, 70% 80% இருக்குது. இன்னொரு 2 இடத்துல பிளாக் இருக்குது, அது 90% இருக்குது. 3 இடத்துல பிளாக் இருக்குது, அதுவும் 90% இருக்குது. 4 இடத்துல பிளாக்கு, ஒன்று 60, ஒன்று 70, ஒன்று 90 இது மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. வால்வு சுருங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஹார்ட் வீங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஹார்ட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய கம்ப்ளைண்ட்கள் வருது. இதனால் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரி, ஹார்ட்டில் பிளாக் ஏன் வருது, ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன் வருதுன்ற ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து ஒன்று இருக்குல்ல, அதையும் மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லுங்கள். இதுக்கு முழு காரணம் அது என்னன்னு சொன்னோம்னா, அந்த இருதயம் அது ஒரு ஆர்கன். அந்த இருதயத்துக்கு தேவையான சத்து குறைபாடு, ரூட் காஸ், வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா அந்த இருதயத்துக்கு உண்டான சத்து குறைபாடு. அந்த சத்து குறைபாடு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அந்த எல்லா உறுப்புகளுக்கும் அவயங்களுக்கும் ரத்த ஓட்டம் இன்றியமையாது, நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். அப்போ இருதயத்துக்கு உண்டான சத்து அது எங்கேருந்து எடுத்துக்கணும்? ரத்தத்துலேருந்து தான் எடுக்கணும். அப்போது ரத்தத்தில் அதுக்கு தேவையான சத்து பொருள் குறைவாக இருக்குது, அல்லது தேவையற்ற கழிவு பொருள் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு தான் அந்த இருதயம் சார்ந்த கார்டியாக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இருதயம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ரத்தத்தில் இருக்க வேண்டிய அதுக்கு தேவையான சத்து இல்லை, அல்லது தேவையற்ற கழிவு பொருள்கள் அதிகமாக இருக்குது. அப்போது இருதயம் பிரச்சனை அப்படின்னா, இருதயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட ரத்தத்தை சுத்தம் பண்ணி அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்தாலே அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். நம்ம சித்தர்களுடைய கான்செப்டே அதுதான். நம்ம இருதயம் பிரச்சனையா அப்படின்னா இருதயத்துக்கு உண்டான விஷயங்களை பண்ண மாட்டோம். ரத்தத்தை சுத்தம் பண்ணுவோம், ரத்தத்தில் இருக்கிற தேவையற்ற பொருள்களை கழிவுகளை நீக்கணும், சத்தை கொடுக்கணும். இந்த 3 விஷயத்தை பண்ணும்பொழுது இருதயம் மட்டுமல்ல, எல்லா அவயங்களுமே புதுப்பிக்கப்படும். சித்தர்களுடைய மருத்துவத்துடைய மகிமை என்னன்னா, நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு போவீங்க, ஆனால் 10 பிரச்சனை சரி பண்ணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு இருக்கிற நிறைய பிரச்சனையை சரி பண்ணும். அதனால ஒரு விஷயங்கிறத விட பல விஷயங்களுக்கு நம்ம தீர்வு கொடுக்க முடியும். இப்போ இருதயத்துக்கு கொடுக்குறோம்னா கல்லீரலுக்கும் இது வேலை செய்யும், மண்ணீரலுக்கும் வேலை செய்யும், சிறுநீரகத்துக்கும் வேலை செய்யும், எல்லாத்துக்குமே வேலை செய்யும். அது அடிஷ்னல், எக்ஸ்ட்ரா. அப்போது இது எப்படி, ஏன் அந்த ரத்தம் அந்த சத்து இல்லாமல் போச்சு, ஏன் அதில் கழிவுகள் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம சொல்கிறோம். அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஸ்கிப் பண்ணுறது, பசி எடுக்கும் போது என்ன பண்ணுறோம்னா தள்ளி போடுறோம், இதுவும் ஒரு காரணம். அப்போ எப்படி தள்ளி போடுறோம் அப்படின்னா, அந்த நேரம் வேலை இருக்கும், முக்கியமான வேலை எதாவது செஞ்சிட்ருப்போம். பசி எடுக்கும்போது ஒரு டீ குடிப்போம், அல்லது குடிநீர் குடிச்சிட்டு அதை தள்ளி போடுறோம் பாருங்கள். அப்போ தான் அது அன்வான்ட் ஃபேட் அங்கே கிரியேட் ஆகுது, தேவையற்ற கொழுப்பு சத்து. அப்போது எப்பெல்லாம் நீங்கள் அந்த பசிங்கிற உணர்வை அதை கேர் பண்ணாமல், அதை கவனிக்காமல் தள்ளி போடுறீங்களோ, அப்போது தேவையற்ற கொழுப்புகள் ரத்தத்தில் அதிகமாகும். அதே மாதிரி அன்வான்ட் ஃபேட் மட்டும் இல்லை, அன்வான்ட் குளுக்கோஸாகவும் கன்வெர்ட் ஆகும். சர்க்கரை வியாதியும் அதனால தான் வருது. பசிக்குதா, ஏதாவது நல்ல சத்துள்ள ஆகாரமாக எடுத்துக்குங்க, அதை ஸ்கிப் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க, அல்லது வேறு ஒரு பொருளை போட்டு அதை அமுக்காதீங்க. அந்த பசி உணர்வை அதாவது அந்த ஆசிட்லாம் டைல்யூட் ஆகிடும். தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த திரவம்லாம் டைல்யூட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பசி அடங்கின பிறகு நீங்கள் சாப்பிட்றது மொத்தமே செரிக்காமல் போனால் அது தேவையற்ற கொழுப்பாக மாறுது. காரணம் இதுதான். அப்போது நம்ம இதை இருதயம் சார்ந்த விஷயங்கள் நம்மளா தேடிக்கிறது தான். அதுபோல் வேதிப்பொருட்கள் எப்படி கல்லீரலுக்கு சொன்னோமோ, அதே மாதிரி கல்லீரல் பாதித்தாலும் எல்லா உறுப்புகளும் பாதிக்க தான் செய்யும். அப்போ கல்லீரல் பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தேவையற்ற வேதிப்பொருட்கள், இந்த கம்பெனி ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அதே இதுன்னு குடிச்சு கெடுத்துக்கிறோம். அப்புறம் மது பழக்க வழக்கங்கள், அது மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வெகு விரைவில் மீண்டு வரலாம், திரும்ப வராமல் பார்த்துக்கலாம். சத்துள்ள ஆகாரமாக எடுத்துக்கோங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. உறக்கம் ரொம்ப முக்கியம். ஆனால் கனவு வரக்கூடாது, கெட்ட கனவெல்லாம் வரக்கூடாது, சொப்பனம் வரக்கூடாது. ஒரு கழிச்சு படுங்க, இடது கை கீழே வலது கை மேலே ஒரு கழிச்சு தான் படுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி பொசிஷனுக்கு வந்துடுங்க. மறந்து கூட வலது கை படுக்கையில் படக்கூடாது. வலது கை படுக்கையில் பட்டுதுன்னா உங்களுக்கு கெட்ட கனவு சொப்பனம் வரும், தூக்கம் கெடும், பித்தம் அதிகமாகவும் எல்லா வியாதியும் வரும். அதனால் ஒரு கழிச்சு படுங்க.
எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சொன்ன வாழ்வியல் முறையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், கூட இதை எடுத்துக்கோங்க, மீண்டும் வந்துடலாம். எத்தனை அடப்பு இருந்தாலும் ரத்தத்தில் இருக்கிற அந்த கல்மிஷங்கள் அதெல்லாம் சரி பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை அடைப்பு இருந்தாலும் இதுக்கு இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்யறீங்க. ஆமாம் ஐயா. இந்த மருந்து எப்படி எடுக்குன்னு சொல்லுங்களேன். இதை வந்து நம்ம வந்து காலையில் இது குடிநீராக 300 ml நீர் தண்ணி வச்சு இந்த பொடி வந்து 10 கிராம் அளவு, அதாவது 2 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா 100 ml சுண்டை காய்ச்சி அந்த 100 ml வடிகட்டி கிடைக்கிற 100 ml 50 ml காலையில், 50 ml சாயங்காலம் வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோறுனா பருப்பம் செந்தூரம்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பொடி வந்து வழக்கம் போல் உணவுக்கு முன்னாடி 1 கிராம் அளவு, 1/4 ஸ்பூன் அளவு தேனில் குழச்சி எடுக்கலாம். சர்க்கரை வியாதி உள்ளவங்க தேன் வேண்டாம் அப்படின்னா வெந்நீரில் கலக்கி எடுத்துக்குங்க. இது எவ்வளோ நாள் கிடைக்கணும் ஐயா? அதிகபட்சம் ஒரு 2 மாதம் ஐயா. ஆனால் மாதமே சாப்பிட்டுட்டு நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாம், இசிஜி எக்கோலாம் எடுத்து பார்க்கலாம், தவறில்லை. ஃபிசிக்கலாக சேஞ்சஸ் தெரியும். மாதமே அவங்க நடந்தாங்கன்னா, இந்த கார்டியாக் ப்ராப்ளம் உள்ளவங்க பொதுவாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகும். ஒரு 10 அடி 20 அடி நடந்தாலே டயர்ட் ஆகிடுவாங்க, கேர் ஆகிட்டு. ஆமாம், மூச்சு வாங்கும், கேர் ஆகிட்டு உக்காந்துருவாங்க. வித்தின் 30 days ஆர் 60 daysல பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக நடப்பாங்க. படி ஏறி இறங்குறதெல்லாம் மூச்சு வாங்காமல் இருக்கும் அவங்களுக்கு. 1 மாதத்துலேயே கூட பார்க்கலாம். நிறைய பேர் ஒரே மாதத்துல நார்மலாக இருக்குது. ஆமாங்க. ஏன் நேர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான மருந்தை பார்த்தீங்கன்னா எளிமையாக உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கும் ஆர்ட் சார்ந்த பிரச்சனை இருக்கா? அதுக்காக இசிஜி எக்கோ டிஎம்டி எல்லாம் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஓகே. நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் ஆர்ட்டுக்காக எடுத்துருக்கீங்களா? சரி, அதையும் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இதை எடுத்துகிட்டு வாங்க. நிச்சயமாகவே ஒரு சில மாதங்களில் நீங்கள் அதிலேருந்து மெல்ல 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 கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும். அப்படிப்பட்ட மருந்துகளை தான் காமிச்சிருக்காங்க. இந்த மருந்துகள் படித்த பட்டதாரி மருத்துவ மூலம் உங்களுக்கு கிடைக்கும். கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் நிறைய பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.